மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படும் அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா குஜராத்துக்கும் ஆர்ஆருக்குங்க. இந்த போட்டி வந்து ரொம்ப அற்புதமாக எதிர்பார்க்கப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஆர்ஆர் இன்னும் தோற்கவே இல்லை. 4 போட்டிகள் ஆடி 4 போட்டிகளும் வெற்றியை மட்டுமே ருசித்திருக்கிறார்கள். அவங்க தோல்வியை காட்டியாக வேண்டும். குஜராத்தால் முடியுமா அவங்களுக்கு தோல்வியை கொடுக்கணும்னா? குஜராத் இப்போ வலு இழந்த அணியாக இருக்குங்க. ஹார்திக் பாண்டியா போயிட்டார், அவர் மும்பைக்கு போயிட்டார். முகமது ஷமி இன்ஜூர்டு, நல்லா இருந்த டேவிட் மில்லரும் இன்ஜூர்டு. அந்த அணியில் பார்த்திங்கன்னா விஜய் சங்கர்லாம் பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது. அவரெல்லாம் தனது வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. ஷாருக் கானை பஞ்சாப்லேருந்து இவங்க இங்கே வாங்கினாங்க, ஒரு மேட்ச்லேயும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லை. அபினவ் மனோகர் அவர் நல்லா ஆடுவார், அவருக்கு கொடுக்காத விஜய் சங்கருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக வீரர் தான், இருந்தாலும் சிறப்பாக ஆடினா தாங்க நம்ம பாராட்ட முடியும். சாய் சுதர்சன் நல்லா ஆடுறாரு. இப்போ ஒரு ஓப்பன் வராரு கில்லோட, அது ஒரு நல்ல சைன். வில்லியம்சன்லாம் 2020 இன்னும் எடுபடாதுங்க. டேவிட் மில்லர் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரவடி காட்டுறாங்க. யாரில்? ஆர்ஆர் அணியை பொறுத்தவரை ரசிகர்களுடைய பெரிய ஆரவாரம்லாம் அந்த அணிக்கு எப்போதுமே கிடைக்காது, ஆனால் வெற்றி பெறுவாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வின், சாகல் ஒரு அற்புதமான சுழல் பந்து. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சன் ரொம்ப அற்புதமாக விளையாடுறாரு. இன்னும் பட்லரும் போன மேட்ச் செஞ்சுரி அடித்தார். என்னென்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த முறை சோபிக்கலை. இனி அவர் சோபிப்பார் அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆட்டக்காரர். இப்போ இந்திய அணியினுடைய வேர்ல்ட் கப் ஸ்குவாடும் அறிவிக்க போகிறதுனால எல்லாருமே அவங்கவுங்க திறமையை காட்டுவாங்க. இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க? என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஆர்ஆருடைய வெற்றி தொடரும்.